ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வீக்கெண்டு. இங்கே வந்து 4 days எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இதை வந்து லாங் வீக்கெண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 days வந்து லீவு. ஸோ ஈஸ்டர் ஸ்பெஷலாக வந்து அரபிக் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடையிலேருந்து எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது என்னோட பர்த்டேக்கு வந்து செஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கெஸ்ட் வந்தப்போ செஞ்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு திரும்ப வந்து செய்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இதை வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? ஹாய், அரபிக் பிரியாணிக்கு சிக்கனை ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி வாங்கிக்கணும். லெக் பீஸ்னால் தொடையோடு சேர்த்தி. ஓகே ஓகே இந்த மாதிரி வாங்கி இப்போ எல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிட்டு போட்டுட்டேன். இந்த மாதிரி ஸ்லிட் போட்டேன். வாஷ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி இதை வந்து நான் சிக்கன் தந்தூரி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி அவனில் வைக்க போகிறேன். அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மேக் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து சிக்கன் எல்லாம் கழுவியாச்சு. அடுத்து வந்து நான் தந்தூரி மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 1/2 லெமன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் இது பண்ணான்னா நல்ல வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ நான் வந்து இந்த மசாலா பிசைஞ்சு வச்ச மசாலாவை வந்து இந்த சிக்கனில் அப்ளை பண்ணுறேன். சிக்கனில் அப்ளை பண்ணும்போது ஒட்டுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த மசாலாலாம் இதில் ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நான் இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த சிக்கனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 10-15 minutes ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வைக்க வேண்டியதுதான். அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம் இந்த சிக்கனை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராத்தி மொக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாத்திரம் ரெடி. என்ன பிரியாணி கீழே கூட்டிட்டீங்களா? சட்டிலே ஒன்றும் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு பிரியாணி கீழே கொட்டிட்டீங்கன்னு கவுண்டர் கொடுக்குறாங்க. நீ இப்படி தான் பதில் சொல்லணுமா? ஓகே ஓகே. ஐயோ சாமி. ஓகே, பாத்திரம் சூடாக வச்சு நான் எண்ணெய் ஊற்றுகிறேன். உள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது அடுத்தது மிளகு, சோம்பு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகா. ரொம்ப தூரமா நின்று போடுறீங்க, தெரிக்குது மேலே, அதனால. அடுத்து வெங்காயம், என்ன ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சு முடி வெட்டி. நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பாகவதர் மண்டை மாதிரி பின்னால் மட்டும் வருது, முன்னால் ஒட்டி காமிங்க. அதனால் போய் கட்டிட்டு வந்துட்டேன். நீங்கள் காமிங்க உங்கள் ஹேர் ஸ்டைலு. மண்டை முடி இருந்தால் தாண்டி ஹேர் ஸ்டைல்னு காட்டு. பின்னால் இருக்கிற முடியை மட்டும் அவன் கிறங்கி எடுத்துருக்கான், அவ்வளோதான். மஞ்சத்தூள் போடலாமா? கிளறி விட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் தான். மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதெல்லாம் இப்போயே போடணுமா? அது அப்படியே இதோட சேர்த்து வதக்கி விட்டுற வேண்டியதுதான். ஓகே.
மஞ்சள் ஜீரகத்தூள் மட்டும். இது உங்களோட ஸ்டைல் பிரியாணி, அரேபியன் பிரியாணி, அரபிக் பிரியாணி. ஓகே. இல்லை ஜீரகத்தூளும் சாம்பார் தூள் மசாலா அந்த மாதிரி போடும்போதும் போடலாம், இதோடையும் சேர்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். வெங்காயம் இதோட சேர்ந்து கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். அவ்வளோதான். படுத்துட்டு போத்தனா என்ன கொதி படுத்தா. ஆமாம், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் உள்ளே போகக்கூடாதுன்னு. ஓகே. ஸோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்றைக்கி அரைக்கிற ரெடிமேட் பேஸ்ட் தான். ஆமாம், சீக்கிரமாக பண்ணுறோம் இன்றைக்கி, அதனால் ஃபாஸ்ட் குக்கிங். இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு உரித்து அதை வந்து இடித்து போட்டோம்னா இன்னும் வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பிரியாணிங்கிறதுனால வேகமாக பண்ணுறோம், சீக்கிரமாக சாப்பிட்ணும். ஆரம்பிச்சதே கொஞ்சம் லேட்டு, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு. இப்போது அது வதக்கும் போதே இந்த கொரியாண்டர் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. இதில் இந்த பாருங்க, இந்த கொரியாண்டரில் கொஞ்சம் வந்து இப்போ போடுங்க. ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கோமே, பரவாயில்ல, கொஞ்சமாக ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு டிப்பு ஆக்சுவலாக. இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓ வாவ், சூப்பர். ஓகே, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் ஊறிட்டுருக்கு. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மசாலாலாம் போட்டு வதக்கினோடனே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது வேறு. ஓகே, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், புதுசாக கிச்சனுக்கு யாரோ வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் கொய்யாப்பழம் பார்த்தோம் கடையில். ஸோ அதனால் ஒரு கொய்யாப்பழம் வந்து 1.5 பவுண்டு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு தூண்டு கொய்யாப்பழம் வந்து 150 ரூபா. ஓகே, அது பிரிஷிதா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறாங்க. வரைக்கும் பிரிஷிதா கொய்யாப்பழம் சாப்பிட்டதே கிடையாது, அதனால பிரிஷிதா வந்து இதை கட் பண்ணி சாப்பிட போறாங்க. மேடம், இனாகிரேஷன் ப்ளீஸ். யா, டு இட். எடுத்து வெட்டுங்க பார்க்கலாம். கொய்யாப்பழத்தை வெட்டுற கூட சக்தி இல்லையா மேடத்துக்கு? No, there isn't actually. Because this is எதுவும் கொட்டை இருக்கா? பாருங்க, பொறுமையா பாருங்க. இது வந்து அவகேடோ மாதிரி, இந்த ஊர் அவகேடோ மாதிரி சூப்பர் ஹெல்த்தி. நம்ம ஊருக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. Can you eat the skin? No, you don't need to peel the skin. It has to be eaten. காயா இருக்கு, பழமா கூட இல்ல. இது இல்ல, ஜெனரலா வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கிஷா இருக்கும்ல. பிங்கிஷா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அது வந்து மரத்தோட டிஃபரன்ஸ் பொறுத்து. ஓகே ஓகே. Can I go drink water? If you don't like it. Ow, my hands are just. Oh dear. என்னாச்சு? Nothing. அது இந்த கத்தி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் பாப்பா, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து வெங்காயம் அந்த மாதிரி அரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாரு, ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது, காயாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைப்பா, அவளுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு, அவள் சாப்பிட்டு பார்க்கட்டும். Is it sweet? யா, நாங்கள் ஃப்ரூட்ஸ்னாவே ஸ்வீட்டாக தானே இருக்கும் சாப்பிட்டு பாருங்க. ஜென்ரலாக. Okay, can I eat it like this? யா அப்படியே சாப்பிடுங்க. Yes, nice. Nice? Really? Yeah. You like it? I give it an 8 out of 10. Good. Wow. பிரிஷிதா ஜென்ரலாக இவ்வளோ மார்க் கொடுக்க மாட்டா எந்த ஃப்ரூட்டுக்குமே. எந்த ஃப்ரூட்டுக்கு கொடுப்ப நீ? I give 10 out of 10 out of for strawberry. 10 out of 10 for strawberry and then? Okay. Avocado. Orange I'll give it 2. Okay. Avocado? 7. நமக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் நல்லாவே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப. அடுத்தது மல்லித்தூள். இந்த இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வதங்கட்டும். உள்ள இருக்கிறது என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? கோழி வெந்துருச்சா?
வேகலையா? சிக்கன் ஒரு சைடு வந்து ஹாஃப் வெந்துருச்சு. நாம் இருந்தாலும் அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் மறுபடியும் திருப்பி விடணும்னாலும். ஸோ நான் வந்து ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அதை லைட்டாக அப்படியே இதில் கிளறி விட்டுட்டு லைட்டாக தான் கிளறணும்னா உடஞ்சிடும்ல. ஆமாம், சும்மா லேசாக அது உள்ள மசாலா எல்லாம் இதில் படுற மாதிரி கிளறி விட்டால் போதும். ரொம்ப போட்டு குத்துனா உடஞ்சிடும் அரிசி. அடுத்து வந்து சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 5 டம்ளர் தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன் இப்போது. ஏன்னா இதோட நம்ம வந்து புதினா அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு கப் தண்ணி வரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ 5 கப் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் புதினா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இது ஒரு கப்பு வரும் கன்ஃபார்மாக. ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பர். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் இது வேலை முடிஞ்சது. இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வாசத்துக்காக உப்பு செக் பண்ணிட்டீங்க. சூப்பராக இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஓகே, காரமாக இருக்குது. இது அப்படியே ஒரு 3ல் வச்சு அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து புது சட்டி, சில்வர் சட்டி, எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா கருகிடும். ஓகே, சரி, இதை சாப்பிடுங்க. இந்த கொய்யா பழத்தை எப்படி இருக்குது? கொய்யா பழம் ஆக்சுவலாக கொஞ்சம் விதை ஜாஸ்தியாக இருக்கு. இவ்வளோ விதையாக இருக்குது. நாட் ஒர்த் த மணி. 1.5 பவுண்டுக்கு ஒர்த் இல்லை. நல்லா இருந்துச்சுன்னா கூட தூண்டு காயில் இவ்வளோ விதை. ஐயோ சாமி. ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓ வா, எப்படா. ஓகே, தண்ணியெல்லாம் வத்திருச்சுல? தண்ணியெல்லாம் கொஞ்சம் இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போடுவீங்களா அந்த திராட்சையை? அரபிக் பிரியாணியோட ஸ்பெஷல் வந்து உலர் திராட்சை. ஓகே ஓகே, இந்த உலர் திராட்சையை வந்துட்டு கொஞ்சம் அரிசி இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றின உடனே அதோட ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுலேயே அப்படியே வேக விட்டுறது. ஓகே, இப்போ போட போகிறீங்களா? இல்லை இல்லை, இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றட்டும். சிக்கன் என்ன ரேஞ்சில் வந்துருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, திருப்பி வைங்க. என்னங்க இன்னும் ஒரு தடவை விட்டது. கரெக்டாக அந்த தண்ணி வத்துறதுக்கும் இதை எடுத்து உள்ளே போடுறது கரெக்டாக இருக்கும். சரியா ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, 5-10 மினிட்ஸ்க்குள்ளே இதாகிடும். இதை வந்து 180 டிகிரியில் வச்சுருக்கீங்களா? மேக்ஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஓகே, 180 கூட இல்லை, 220 வச்சுருக்கேன். ஓகே, தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. ஓகே, தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு இப்போ. ஓகே, ஸோ இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அரிசி உடையாமல் பார்த்துக்குங்க, அதுதான் மெயின். அரிசி உடஞ்சிருச்சுன்னா பிரியாணி மேலே கும்மாயம் மாதிரி ஆயிடும். இப்போது இந்த உலர் திராட்சை இதில் ஆட் பண்ணி இதை அப்படியே கிளறி விட வேண்டியதுதான். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த சிக்கன் எடுத்து உள்ளே போட்டோம்னா சிக்கன் எடுத்து இந்த ரைஸ் வெந்துடும். அடுத்து அந்த சிக்கனும் வெந்துடும். எடுத்து உள்ளே வச்சோன்னா அரபிக் பிரியாணி. அதுலேயே ஒரு தம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா முடிஞ்சது. வரும். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. நாம் வந்து இதை ரொம்ப கிளறக்கூடாது. கிளறணுன்னா குழஞ்சி போயிடும். அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற சிக்கனை பார்ப்போம்.
ஓகே டன். சூப்பர் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ இதை அப்படியே எடுத்து அந்த பிரியாணி ரிப்ளேஸ் பண்ணிடலாம். பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போது சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உள்ளே நாளையும் கரெக்டாக வைங்க. வாவ், இது சிக்கன் பிரியாணி சூப்பர். இதில் அப்படியே கார்னிஷிங். இது ரெடியானதுக்கப்புறம் இதை மேலெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 5 to 6 minutes தம்மில் வச்சுட்டு அந்த ஃப்ளேவர்லாம் உள்ள இறங்குற வரைக்கும். ஸோ நம்ம 1ல் வச்சுருக்கீங்களா? சிம்மில் 1ல் வச்சுருக்கேன். ஓகே. அண்ட் நம்மளோட தம் ஸ்பெஷாலிட்டி போட்டு வச்சு இப்போது பிரியாணியை தம்லேருந்து எடுத்து வச்சு. பிரிச்சுக்கட்டி வாங்க, பிரியாணி ரெடி. ஒடியாங்க, கரெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு ரைத்தா பண்ணல, அதுக்கு பதிலாக தயிர். வாவ், சூப்பர். சூப்பரான பிரியாணியை நாங்கள் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் சாப்பிட்டு காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானே செஞ்சு நானே சாப்பிட்டேன். அப்போ பிரிஸ்தா சாப்பிடுவா. வாங்க, பிரிஸ்தா சாப்பிடுவா. பிரிஸ்தா வந்து சொல்லுவா, ஒடியாங்க ஒடியாங்க டேஸ்ட். பிடிச்சி சாப்பிட்டே ஆகணும், டேஸ்ட் பண்ணியே ஆகணும், ஒழுங்கா கமெண்ட்டை சொல்லியே ஆகணும். ஓகே, சாப்பிடுங்க. நல்லா இருக்குனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். டேடி செஞ்சது அதனால அப்படிதான் சொல்லணும். ஓகே, வெரி குட். பாய், சே பாய். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்குறோம். பாய்.